அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கி வந்து மசாலா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நல்லா கவனம் பண்ணிக்கணுங்க. இப்போ கறி குழம்பு இதை காட்டிடலாமா? மட்டன் குழம்பு மசாலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கசகசா 50, சோம்பு 50, இது வந்து 25 உடச்சக்கடலை 25, இந்த வேர்க்கடலை 25, இது வந்து முந்திரி வந்து 50, இது வந்து 150. இம்புட்டு வந்து லேசாக வறுத்து. இப்போ மிளகு வந்து 150 மிளகு. குழம்பு செய்யறதுக்கு குருமாவுக்கு எல்லாத்தையும் வறுக்கணும். வருமா முந்திரி 50 வறுக்கிறோம். வேர்க்கடலை 25, உடச்சக்கடலை 25, மொறுமொறுப்பு அரைக்கிறதுக்காக வறுத்துட்டு அரைச்சா நல்லா வாசமாக இருக்கும். இதா இருக்குது. இது 50 சோம்பு போடுறோம் வறுக்கிறதுக்கு. 50 சோம்பு மிதமான தீயில வச்சு வருங்க, கறியிடக்கூடாது. சோம்பு வறுத்தாச்சு. இது வந்து 150. இந்த மிளகு, இந்த சீரகமும் 150, ரெண்டும் சரிசமாக போட்டிருக்கு. பார்த்துக்கோங்க. இது எதுக்கு? மட்டன் குருமாவுக்கு வெடிக்கணும். சீரகம்னா வெடிக்குது. பொரியுது வெடிக்காது. பொரியுது சத்தம் வருது பார்த்து. அதான் சொல்கிறேன், பொரியுது. கசகசா கொஞ்சம் அந்த சூட்டிலே வறுக்கணும், டீ போட வேண்டாம். கசகசா வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது, இல்லை லாஸ்ட்டில் தான் போடணும். அது சீட்டை இதெல்லாம் நான் போட்டேன். அப்படி கொட்டு, கசகசா கொட்டு. கசகசா எல்லாம் வறுத்தாச்சு. மட்டன் குருமாவுக்கு மட்டும் நாங்கள் இந்த மிக்சியில் அரைக்க போகிறோம். சூடாக இருக்கு. இல்லை ஓ கட்டிடு. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் வாசம் நல்லா இருக்கு. அப்போ குருமாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்துக்க, காலை நீட்டிக்கிட்டு அம்மியில் விரைக்க அரைங்க. இந்த கசகசாலாம் தூளாகும் எல்லாமே. மசாலையில் நாங்கள் சீரகம், மிளகு, மஞ்சள், மிளகா, மல்லி எல்லாம் அம்மியில் தான் அரைச்சி எடுத்தோம் அந்த காலத்தில். மத்தியானத்துக்கு ஒரு சாந்து இந்த பாருங்கள், இத்தத்தண்டி உருண்டை, நைட்டுக்கு ஒரு உருண்டை. என் மாமனார் மத்தியானம் வச்சதை நைட்டுக்கு திங்க மாட்டாங்க. ஆனால் அப்போ கூட மிளகா மல்லிலாம் அரைக்கலாம். அவங்க அரைக்க விட மாட்டாங்க. எனக்கு வேணாம், மிஷினில் அரைச்சதே நான் சாப்பிட மாட்டேன்ட்டுருவாங்க. அவளுக்கு அம்மியில் தான் அரைச்சி கொடுக்கணும் எங்கள் மாமனாருக்கு. அந்த காலத்து மனசு அப்படித்தான். மிக்சியில் அரைக்க ஒரே சூடாயிருச்சு. இதையே வந்து அம்மியில் அரைச்சா சூடாகாது, நல்லா இருக்கும், வாசம் போகாது. எங்கள் அம்மாலாம் வந்து மிக்சி இருந்தாலுமே அம்மியில் அரைச்சி தான் வைப்பாங்க. சொல்லுமே உங்களுக்கு பிடிக்க. ஐயோ வயிற்றுச்சல. இதே குருமாவுக்கு உள்ளது. மசாலை பற்றியெல்லாம் வறுத்து அரைச்சாச்சு. இது என்னுடைய மசாலா ரகசியம்.